என்ன கேட்கிறன்னு தெரியாமையே ஆமீன் 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 ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள். என்னப்பா கேட்டாரு? அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அட உமாக்கு பாத்தியா ஓதுனியே, என்ன ஓதன கேளுங்க. இந்த கூட்டு துவா கூடும் என்று சொல்லக்கூடிய ஆட்கள்கிட்ட அல்லது நம்முடைய குடும்பத்துக்காரங்கள்ட்ட நீங்க கேளுங்க, எப்ப உங்க உமா மேல பாத்தியா ஓதுன மார்க்கத்துல இருக்கா இல்லையா, அது வச்சுக்கிடுவோம். என்ன கேட்ட நீ சொல்லு அப்படின்னு கேளுங்க. 40 பாத்தியா ஓதுனி இல்ல, வருஷ பாத்தியா ஓதுனி இல்ல, என்னடா கேட்ட? அது அசரத்துக்கு தான் தெரியும். எதுக்கு அசரத்துக்கு தான் தெரியும் அப்படின்னா நீ எதுக்குடா பிரார்த்தனை, நீ எதுக்குடா சோறு வச்ச, நீ எதுக்கு அவரை கூப்பிட்டு வச்ச ஆமீன் சொன்ன? எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு செயல், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாருக்கும் பதில் தெரிய மாட்டேங்குது. அப்ப இந்த நிபந்தனைகள் இஸ்லாம் சொல்லக்கூடிய துஆவுடைய அந்த ஒழுங்குமுறைகளுக்கு நேர் மாற்றமாகத்தான் இந்த கூட்டு பிரார்த்தனைகள் இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரருளால் புனித மிகுந்த இந்த ரமலான் மாதத்தில் இறைவனுடைய அருளையும் அன்பையும் பெற வேண்டும் என்பதற்காக அவன் காட்டி தந்த வஹி செய்திகளில் இருந்து சில செய்திகளை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். இஸ்லாமிய மக்களிடத்திலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மார்க்க சட்டங்கள் என்ற இந்த தலைப்பிலே பல்வேறு செய்திகளை இஸ்லாமிய சமூகம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை எப்படியெல்லாம் மாற்றி இருக்கிறார்கள் அல்லது தெரியாமல் இருக்கிறார்கள், தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் தொடராக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே பிரிக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய கூட்டு துஆ என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரார்த்தனை சம்பந்தமான சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த தலைப்பு எடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு நேரத்திலே இந்த கூட்டு துஆ என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரார்த்தனை என்பது ஐங்கால தொழுகைக்கு பின்னால் ஒரு இமாம் துஆ ஓத மற்றவர்கள் ஆமீன் சொல்லுகின்ற ஒரு நிலைதான் இருந்தது. காலம் செல்ல செல்ல இந்த கூட்டு பிரார்த்தனை என்பது அப்படியே உருமாறி எந்த அளவுக்கு இன்றைக்கு மக்களிடத்திலே மிக மோசமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது என்றால், தங்களுடைய இல்லங்களில் எந்த நிகழ்வு நடந்தாலும் அதற்கு முக்கியமாக இந்த கூட்டு துஆ என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரார்த்தனை இருக்கும். திருமணம் என்றால் அங்கே கூட்டு பிரார்த்தனை, ஒரு இல்லத்தை புதிதாக கட்டி அவர் அந்த இல்லத்திற்கு உள்ளே செல்கிறார் என்றால் அங்கே ஃபாத்திஹா, பெண்கள் வயதுக்கு வந்துவிட்டார்கள் என்றால் அந்த சடங்கை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த கூட்டு பிரார்த்தனை, சுன்னத்து கல்யாணம் என்று சொல்லப்படுகின்ற சிறார்களுக்கு அந்த சுன்னத் செய்யப்படுகின்ற நேரத்தில் அங்கே கூட்டு பிரார்த்தனை, ஒருவர் இறந்தாலும் ஒருவர் வாழ்ந்தாலும் பிறந்தாலும் எல்லாத்துக்கும் இந்த கூட்டு பிரார்த்தனை. இந்த கூட்டு பிரார்த்தனையும் முஸ்லிம்களையும் பிரிக்கவே முடியாது என்ற அளவிற்கு எல்லா இடத்திலையும் இது வியாபித்து இருப்பதையெல்லாம் இன்றைக்கு பார்க்கலாம். இது இல்லாத ஒரு குடும்பம் இல்லை, கூட்டு பிரார்த்தனை இல்லாத ஒரு நிலை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இது சென்று கொண்டே இருக்கிறது. அதனுடைய உச்சகட்ட பாதிப்பு என்ன தெரியுமா? ஒரு நேரத்தில் சரி வீட்டில் ஒரு நிகழ்வு, அதற்காக வேண்டி ஒரு அசரத்தை ஒரு ஆலிமை கூட்டு வந்து பிரார்த்தனை பண்ண வச்சோம், நாங்க ஆமீன் சொன்னோம் என்ற நிகழ்வு எல்லாம் தாண்டி இப்ப இந்த கூட்டு பிரார்த்தனை வேற பரிமாணங்கள்லாம் எடுத்து விட்டது. என்ன பரிமாணங்கள்? அபூர்வ துஆ அப்படின்னு உணர்ந்துட்டாங்க. சில இடங்கள்ல நீங்க பார்த்தீர்கள் என்றால் அபூர்வ துஆ. அபூர்வ துஆன்னா என்ன? ஒரு பெரிய ஆலிம், மக்களால் மதிக்கப்படக்கூடிய ஒருவர், அவுலியா ரேஞ்சுக்கு உயர்த்தப்பட்ட ஒருவர், அவர் வந்து பிரார்த்தனை பண்ணுவார். அந்த பிரார்த்தனை சபையில நாம எல்லாரும் கலந்து கொண்டோம் என்றால், இறைவனிடத்தில் அந்த பிரார்த்தனையை நாம் கேட்டோம் என்றால், அந்த சபையில இருந்து கொண்டு நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும், நம்முடைய ஹாஜத்துகள் நாட்ட தேட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்ற அளவிற்கு. அப்ப இத மாதிரி அபூர்வ துஆக்கள் எல்லாம் நடக்கிறது. தப்லீக்ல இதையும் தாண்டி அங்கேயும் அபூர்வ துஆக்கள்லாம் நடக்கும்.
ஹசரத்ஜி துவா ஓதுறாங்க. கூப்பிடும் போதே எப்படி அந்த சபைக்கு அழைப்பார்கள் என்றால் 3 நாள் அல்லது 4 நாள் அந்த மாநாடு தொடர்ந்து நடத்துவாங்க. அந்த மாநாட்டினுடைய ஹைலைட்டே என்னன்னு கேட்டா, கடைசியாக ஹஜரத்ஜியுடைய துவா இருக்கிறது, அதுலயாவது நீங்க கலந்துக்கிடுங்க. முதல் நாள் கலக்காம இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதுல உரைகள் அல்லது வேற விவகாரங்கள் இருக்கும். 2ஆம் நாள் கலக்காம இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா 3ஆம் நாள் கடைசி நேரத்தில் அசர்ல அவங்க ஹஜரத்ஜி வந்து துவா ஓதுவாங்க. நாம எல்லாம் அதிலே கலந்து கொள்ளணும், மிக பரக்கத்து மிகுந்த ஒன்று அப்படின்னு சொல்லி அதற்காக வேண்டி அழைப்பாங்க. இது எல்லாம் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று. ஒரு கூட்டு துவா எங்கக்கூடிய ஒன்று, சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று, இன்றைக்கு அது எங்க போய் நிக்குது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தனி மனிதனை உயர்த்தி கடவுள் ரேட்டுக்கு கொண்டு போய் அவருக்கும் கடவுளுக்கும் என்னமோ அடுத்த வீட்டு பிள்ளைங்கிற மாதிரியும், அந்த அசரத்து துவா ஓதிவிட்டார் என்றால் இறைவன் மறுக்கவே மாட்டான், அது உடனே கபூலாகிவிடும் என்ற அளவிற்கு. என தனி மனிதர்களை வைத்துக் கொண்டுதானே இன்றைக்கு இந்த கூட்டு துவா என்பது இவ்வளவு பிரபலியமாக ஆக்கப்பட்டு இருக்கிறது. தனி மனுஷன் அந்த மனிதர் துவா ஓதினால் அங்கீகரிக்கப்படும், இந்த அசரத்து துவா ஓதினால் அங்கீகரிக்கப்படும், அசரத்து ஜி ஓதினால் அங்கீகரிக்கப்படும். துவா அங்கீகரிக்கப்படுவது ஒரு பக்கம் இருக்கட்டுமே, அந்த துவா நடைபெறுகின்ற அந்த சபையில இருந்தாலேயே மிகப்பெரிய பரக்கத்துகள் ஏற்படும் என்றெல்லாம் நம்பப்பட்டு சொல்லப்பட்டு இந்த சமுதாயத்தில் இது போன்ற ஒரு நிலைகள் எல்லாம் இருப்பதை நாம பார்க்கலாம். இதனாலதான் இது மிக முக்கியமான ஒரு தலைப்பு. எப்படி இந்த சமுதாயத்தில் இந்த கூட்டு பிரார்த்தனை வந்தது, இதனுடைய துவக்கம் என்ன, நபியுடைய காலத்தில் இது போன்ற ஒரு நிலை இருந்ததா, பின்னால் உருவாக்கப்பட்டது என்றால் எப்படி அது வந்தது, மார்க்கத்தில் இதற்கு ஏதாவது ஆதாரங்கள் உண்டா, இது போன்ற காரியங்களை செய்யக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய வாதங்கள் என்ன, ஓரளவுக்கு சுருக்கமாக நாம் தெரிந்து கொண்டால் நம்மோடு இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கும் எல்லா முஸ்லிம் குடும்பத்திலையும் இந்த கூட்டு பிரார்த்தனை இல்லாத யாருமே இருக்க மாட்டாங்க, குறைஞ்சபட்சம் பாத்தியாவது ஓதுவாங்க. அப்ப இத மாதிரி ஆட்களிடத்துல சொல்லி இது தவறு என்று புரிய வைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். பழைய காலத்தில் இன்னும் சொல்ல போனால் தௌஹீதினுடைய ஆரம்ப காலகட்டத்தில எல்லாம் இதை திரும்ப திரும்ப பேசணும். ஆனா இன்னைக்கு தௌஹீத்வாதிகளுக்கு இதுல சொல்லப்பட்ட பல கருத்துக்கள் மறந்து போயிடுச்சு அல்லது ஞாபகம் இல்லாம போயிடுச்சு. அதை எடுத்து சொல்வதற்கு உண்டான ஒரு நிலையே இல்லை. நம்ம தௌஹீத் வட்டாரத்திலையும் கேளுங்களேன், கூட்டுத்துவா கூடுமா, அதெல்லாம் கூடாதுப்பா அப்படின்ட்டு போயிடுவோம். ஏன் கூடாது, அதுக்குண்டான ஆதாரம் என்ன, அவர்கள் வைக்கக்கூடிய வாதங்கள் என்ன, நம்முடைய பதில் என்ன, அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழிமுறையின் அடிப்படையில் நாம சொல்லக்கூடிய தெளிவுரைகள் என்ன, இது எல்லாம் நம்மளாலேயே சொல்ல முடியல. ஆனா என்ன, கூடாது கூடாது அவ்வளவுதான் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கிறோம். அதனால இதை கொஞ்சம் நிதானமாக ஆயத்து ஹதீஸின் அடிப்படையில் நாம தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். முதல்ல இந்த கூட்டு துவா என்றால் என்ன, அதை முதல்ல புரிந்து கொள்ளணும். கூட்டு துவா என்றால் எல்லாரும் அமர்ந்து அவர்களில் ஒருவர் துவா சொல்ல, துவாவை ஓத, மற்றவர்கள் ஆமீன் சொல்வது. ஒரு ஆள் துவா செய்வாரு, பாக்கி எல்லாருமே உட்கார்ந்து ஆமீன் 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 என்று சொல்வதற்கு பேர் தான் கூட்டு துவா. ஏன்னா இதை முதல்ல விளங்கிக்கணும். ஒரு சபையில அவரவர்கள் தனித்தனியாக துவா செய்வது அது கூட்டு துவா அல்ல. இப்ப நம்ம இந்த பள்ளிவாசல்ல தொழுகிறோம், தொழுது முடிச்ச உடனே நீங்க துவா செய்வீங்க, அவர் செய்வாரு, இவர் செய்வாரு, எல்லாம் ஒரு சபையில உட்கார்ந்து ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு சபையில இருந்து துவா செய்வோம். இதுக்கு பேர் கூட்டு துவா இல்லை. அந்த அர்த்தத்தில் நம்ம இதை சொல்லவும் இல்லை. கூட்டு துவா என்பது ஒருவர் துவா செய்ய மற்றவர்கள் ஆமீன் சொல்ல. ஒரு அசரத்தோ அல்லது அசரத்து மாதிரி உள்ள ஒருவரோ அவர் துவா செய்வாரு, மற்றவர்கள் ஆமீன் சொல்லணும். இதுதான் கூட்டு துவாங்கிறது. இப்படி நடைபெறுகின்ற துவா தான் நான் முதல்லயே உங்களுக்கு சொல்லி காட்டினேன். ஃபாத்திஹாவாக இருக்கட்டும், ஹஸரத்ஜி துவாவாக இருக்கட்டும், பெரிய பெரிய அல்லாஹ் மக்கள் ஓதுகின்ற துவாவுக்கு மற்றவர்கள் ஆமீன் சொல்லக்கூடிய அந்த நிகழ்வாக இருக்கட்டும், எல்லாமே இந்த நிலையில உள்ள ஒன்றுதான். சரி, இது மாதிரி உள்ள கூட்டு துவா என்பது மார்க்கத்தில் இருக்கிறதா, அல்லாஹும் ரசூலும் ஏதாவது நம்ம காட்டி தந்து இருக்கிறார்களா அப்படின்னா ஒத்த வரியில இல்லைன்னு சொல்லிடலாம். எங்கேயுமே இதற்கு ஒரு ஆதாரத்தை கூட நம்ம காட்ட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல துவா செஞ்சாங்க. அப்படி துவா செய்யக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் துவா ஓத சஹாபாக்கள்
அருகையில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் ஆமீன் சொல்லுகின்ற இத மாதிரி எந்த செய்தியும் நீங்க பார்க்க முடியாது. அதே நேரத்தில் இந்த கூட்டு துவா என்பது இஸ்லாம் காட்டி தருகின்ற பொதுவான துவா இருக்கா இல்லையா, அதற்கு நேர் மாற்றமாக இருக்கும். நபி அவர்கள் காட்டி தரல, எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் இருந்தது. எந்த சந்தர்ப்பத்திலையும் நபி அவர்கள் துவா ஓத மக்கள் ஆமீன் சொன்னார்கள் என்பதற்கு புகார்ல இருந்து ஹதீஸ் நூற்கள்ல ஒரு இடத்துல கூட நம்ம ஆதாரம் காட்ட முடியாது, ஆதாரமும் இல்லை. அதே நேரத்தில் இந்த கூட்டு துவானுடைய பல்வேறு நிலைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இஸ்லாம் துவாவுக்கு என்று என்னென்ன நிபந்தனைகளை சொல்லுகிறதோ, என்னென்ன ஒழுங்குமுறைகளை சொல்லுகிறதோ, என்னென்ன வழிமுறைகளை சொல்லுகிறதோ, அவைகள் அனைத்திற்கும் மாற்றமாகத்தான் இருக்கும். இஸ்லாம் துவாவுக்கு சொல்லக்கூடிய ஒழுங்குமுறைகள் நீங்க பாருங்க, அவ்வளவு அற்புதமான ஒரு ஒழுங்குமுறைகளை இஸ்லாம் சொல்லும். முதல்ல துவா என்றாலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வார்கள், அத்துவாவு ஹுவல் இபாதா. துவா என்றால், பிரார்த்தனை என்றால் அதுதானப்பா வணக்கம். ஏன் ரசூலுல்லாஹ் இவ்வளவு அழுத்தமாக சொல்லணும்? தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், தான தர்மங்கள் பண்றோம், எவ்வளவோ வணக்கங்கள் சொல்றோம். அதுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் அஸ்ஸலாத்து ஹுவல் இபாதா, தொழுகை அதுதான் வணக்கம், அல் ஹஜ்ஜு ஹுவல் இபாதா, ஹஜ்ஜு அதுதான் வணக்கம், இப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு வணக்கத்தையும் பட்டியல் போட்டு இதாப்பா வணக்கம், இதுதான் வணக்கம் அப்படின்னு சொல்லல. எல்லா வணக்கம் இருக்கிறது, ஃபர்லு இருக்கிறது, சுன்னத்து இருக்கிறது, நஃபில் இருக்கிறது, ஏராளமான வணக்கங்களை நபி அவர்கள் சொல்லி தராங்க. ஆனா துவா என்று வரும்போது ரசூலுல்லாஹ் அது ஒரு அழுத்தத்தை கொடுத்து சொல்றாங்க, அத்துவாவு ஹுவல் இபாதா, துவா என்பது அதுதான்ப்பா வணக்கம். ஏன் தெரியுமா? ஏன் ரசூலுல்லாஹ் இவ்வளவு அழுத்தி சொல்றாங்க? மற்ற வணக்கங்கள் எல்லாமே 4 பேருக்கு காட்டுவதற்காண்டி செய்து விடலாம். நான் தொழுகிறேன், நீங்க எல்லாம் பார்க்கணும், அல்லது உங்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் செஞ்சுட்டு போயிடலாம். ஜக்காத்து, ஆமா நான் தான தர்மம் கொடுக்குறேன், எல்லாரும் பெருமையா பேசணும்லப்பா, நான் கொடைவள்ளல் என்று நீ பேசணும்ல, ஏதோ ஒண்ணு. அது மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக வேண்டி ஒவ்வொரு இபாதத்தையும் ஒவ்வொருத்தரும் செய்யலாம், இறைவனுக்காக வேண்டியும் செய்யலாம், அது தனி விஷயம். ஆனா இந்த துஆ இருக்குது பாருங்க, அது எனக்காக வேண்டி மட்டும்தான் சொல்ல முடியும். உங்களுக்காக, அவருக்காக, ஊருக்காக, உலகத்திற்காக, இன்னவர மக்களுக்காக செய்ய முடியாது. எனக்காக வேண்டிதான் சொல்ல முடியும். கடவுள்கிட்ட போய் யா அல்லாஹ் நான் இந்த மாதிரி பாவம் பண்ணிட்டேன், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு இப்படின்னு மன உருகி இறைவனோடு நாம நெருங்கி பேசுகின்ற ஒரு இடம் என்பது துஆ. தொழுகையில கூட அல்லாஹ்ட்ட தான் பேசுகிறோம். நபி அவர்கள் அப்படிதான் சொல்றாங்க, தொழுகை என்பது உங்களுடைய ரஹ்மான் இடத்துல நீங்கள் ரகசியம் பேசுகிறீர்கள். யுனாஜி ரப்பஹு, ரசூல் அப்படிதான் சொல்லி காட்டுகிறார்கள். தொழுகை என்பது ஒரு அடியான் தன்னுடைய ரப்பு இடத்துல அவன் ரகசியமாக பேசிக்கொண்டே இருக்கிறான். இப்படின்னு சொன்ன அந்த தொழுகையில கூட நமக்கு பெரிய ஈடுபாடு இருக்காது. சில நேரங்கள்ல தொழுவோம், சிந்தனை அங்க பறக்கும், இங்க பறக்கும், அங்க போவோம், இங்க போவோம், எல்லாம் உலகத்தை எல்லாம் சுத்திட்டு கடைசி எத்தனை ரகாத்து தொழுதான் நம்மளுக்கே தெரியாத அளவிற்கு 3க்கு 4, 4க்கு 2 அப்படின்னு முடிச்சுட்டு போறோம். இது தனி. ஆனா துஆவை நீங்க பாருங்க, ஒரு தனியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து அல்லாஹ் இடத்துல யா அல்லாஹ் நான் வட்டி வாங்கிட்டேன், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ் இப்படின்னு ரஹ்மான் இடத்துல அந்த உணர்வு பூர்வமாக நம்ம பேசும்போது நம்முடைய சிந்தனை கூட மாறாது. எங்க மாறுமா? சிந்தனை கூட மாறாது. கண்ணில் இருந்து கண்ணீர் தான் வரும். நான் பாவம் பண்ணிட்டேனே, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனே, யா அல்லாஹ் நீ மன்னிக்கலனா இந்த உலகத்துல எவன் மன்னிப்பான், யா அல்லாஹ் என்ன நரகத்துல தள்ளிராத யா அல்லாஹ். எவ்வளவு ஒரு தூய்மையான ஒரு எண்ணம். நம்முடைய சிந்தனை அலைபாயாது, எங்கேயும் போகாது. யாரு தட்டுனாலும் என்னன்னு கூட திரும்பி கூட பார்க்க மாட்டோம். முன்னால பின்னால என்ன நடந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. ரஹ்மான் இடத்துல அப்படியே ஒன்றி போய் யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ தான் யா ரஹ்மானே. இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்பா அதான்ப்பா இபாதத்து. வணக்கம் என்றால் நீ 1000 வணக்கம் செய்யலாம். ஆனா அந்த வணக்கத்துல தலையாய மிக அற்புதமான ஒரு வணக்கம் என்பது பிரார்த்தனை. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லிட்டு ஒரு ஆயத்தையும் படிச்சு காட்டுதாங்க. வகால ரப்புக்கும், உங்களுடைய இறைவன் சொல்லி காட்டுகிறான், உதுஊனி என்னிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அஸ்தஜீபு லக்கும் உங்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் சொல்கிறேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, என்னை வணங்காமல் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யாமல்
உங்கள யாராவது ஒரு ஆளு பெருமை அடிக்கிறார்கள் என்றால் அவர்கள் நரகத்துல போவாங்க. பிரார்த்தனை செய்யாம ஒரு மூமின் இருக்க முடியாது. தொழாம இருந்துடலாம், நோன்பு வைக்காம இருந்துடலாம், ஆனா வேற ஏதாவது இபாதத்து கூட செய்யாம இருந்துடலாம். ஆனா பிரார்த்தனை பண்ணாம ஒரு மூமின் இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியாது. நல்லவனும் கெட்டவனும் என்ன நிலை இருந்தாலும் கடவுளே அப்படின்றான். ரோட்ல போயிட்டே இருக்கிறோம், ஒரு கல் தட்டி கீழே விழுந்துட்டான், அல்லாஹ் என்ன அர்த்தம்? தொழுதுருக்க மாட்டான், நோன்பு அடிச்சிருக்க மாட்டான், ஜக்காத்து கொடுத்திருக்க மாட்டான், வேற இபாதத்து இருக்காது. ஆனால் தனக்கு ஒரு பாதிப்புன்னு வந்த உடனே ரப்பே, அதானே இபாதத்து, அதுதானே வணக்கம். அப்ப ரசூல் அதை சொல்லி காட்டுகிறாங்க, உங்களை எவனாவது ஒருத்தன் நீங்கள் பிரார்த்தனை பண்ணாம கடவுள்கிட்ட என்னால கேட்க முடியாது அப்படின்னு சொன்னாலேயே பெருமை பிடிச்சவன் அர்த்தம். ரஹ்மான் இடத்துல நீங்க பெருமை கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லிட்டு இந்த ஆயத்தையும் படிச்சு காட்டுதாங்க. அப்ப அதனால இந்த துஆ என்பது அற்புதமான ஒரு வணக்கம், அழகான ஒரு வணக்கம். நம்முடைய மன பாரம் இறங்கணுமா? நீங்க துஆ செஞ்சு பாருங்க. எவ்வளவு மன அழுத்தம் இருக்கட்டுங்க, நீங்க வியாபாரத்துல மன அழுத்தம், கொடுக்கல் வாங்கல மன அழுத்தம், குடும்பத்துல மனைவி பிள்ளைகள்கிட்ட சண்டை அதனால மன அழுத்தம், நீங்க லட்சம் மன அழுத்தம் இருக்கட்டும், பள்ளிவாசலுக்கு வந்து அல்லது தனியான ஒரு இடத்துல இருந்து ரப்பே அப்படின்னு கையேந்துங்க. எவ்வளவு மன அழுத்தம் இருந்தாலும் அடுத்த செகண்ட் அப்படியே இறங்கிடும். இந்த துஆவுல அவ்வளவு பெரிய நன்மைகளை இறைவன் வைத்திருக்கிறான். ஒரு மனுஷனுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. எவ்வளவு பெரிய சிக்கல், எவ்வளவு பெரிய கஷ்டம், என் ரப்பு இருக்கிறான்பா, என் ரப்புட்ட என்னால மன விட்டு பேச முடியும், என் ரப்புட்ட என்னால என்னுடைய கோரிக்கையை நான் தங்கு தடையில்லாமல் சொல்ல முடியும், அவன் தான் எனக்கு எல்லாத்தையும் தரக்கூடியவன், அவன் தலையில ரஹ்மானுடைய இடத்துல என்னுடைய கோரிக்கைகளை எல்லாத்தையும் நான் வச்சிருவேன். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்துவாவு ஹுவல் இபாதா, துஆ என்பதானப்பா வணக்கம், அதை விட்டுறாத. ரசூலுல்லாஹ் இவ்வளவு அழகாக சொல்லித்தாராங்க. ஆனால் இவ்வளவு அற்புதமான ஒரு வணக்கத்தை நபி அவர்கள் ஒரு எச்சரிக்கை செய்யறாங்க. என்ன செய்யறாங்க தெரியுமா? இந்த இபாதத்துல தான்ப்பா நிறைய பேர் வரம்பு மீறுவான். வணக்கம் என்று சொல்லப்படுகின்ற, வணக்கம்தான் என்று சொல்லப்படுகின்ற இந்த துஆ பிரார்த்தனை இருக்குதே, இதுல நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா வரம்பு மீறிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி சொல்றாங்க? அபூதாவுதுல இடம்பெறுகின்ற ஒரு செய்தி, அப்துல்லா இப்னு முகஃபல் எங்கக்கூடிய நபித்தோழர், அவருடைய மகன் ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அப்துல்லா இப்னு முகஃபல் உடைய மகன் அங்க உட்கார்ந்துட்டு கேட்கிறாரு, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் கஸ்ரல் அபயவ அன் யமீலில் ஜன்னா இதா தகல்துஹா. அப்துல்லா இப்னு முகஃபல் உடைய மகன் கேட்கிறார், யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். நான் முதல்ல சொர்க்கத்துக்கு நான் உள்ளே வருகின்ற பொழுது சொர்க்கத்தினுடைய வலது புறத்துல ஒரு வெண்மையான ஒரு கோட்டை இருக்க வேண்டும். நான் சொர்க்கத்துக்கு வருவேன், நான் சொர்க்கத்துக்கு உள்ள நுழையும் போது எனக்காக வேண்டி வெண்மையாக இருக்கக்கூடிய ஒரு கோட்டை அப்படியே இருக்கணும், இதை எனக்கு நீ தா. அப்துல்லா இப்னு முகஃபலுடைய மகன் இதை கேட்கிறாங்க. இதை கேட்ட உடனே இது அவங்களுக்கு கவனத்துக்கு வருது. யாரு? தகப்பனார் அப்துல்லா இப்னு முகஃபலுடைய கவனத்துக்கு வருது. உடனே பையனை கூப்பிட்டு கேட்கிறாங்க, ஐ புனைய, மகனே, சலில்லாஹல் ஜன்னா, அல்லாட்ட நீ கேட்கிறதா இருந்தா சொர்க்கத்தை நீ தா அப்படின்னு நீ கேளு. ஒத்தாவில் பிஹி மினன்னார், நரகத்திலே இருந்து பாதுகாப்பை நீ கேளு, இப்படித்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை நான் செவியுற்றேன். இன்னஹு சயகூனு ஃபி ஹாதிஹில் உம்மா கௌமுன் யஅதூன ஃபி துஹூரி வத்துஆ. நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த சமுதாயத்திலே ஒரு கூட்டம் தோன்றும், அந்த கூட்டம் துஆவுடைய விஷயத்திலேயும் அதே போன்று சுத்தம் செய்கின்ற விஷயத்திலையும் வரம்பு மீறி செல்வார்கள். துஆவிலையும் வரம்பு மீறி போவாங்க, சுத்தம் செய்கின்ற விஷயம் இருக்கா இல்லையா, ஒளி செய்கிறோம், குளிக்கிறோம், பாத்ரூம் போறோம், இத மாதிரி சுத்தம் செய்கின்ற விஷயத்திலையும் வரம்பு கடந்து செல்வார்கள். அத மாதிரி நீ வரம்பு கடந்து செல்ற, அல்லாஹ்ட்ட சொர்க்கம்னா சொர்க்கத்தை தான் கேளு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த உயர்ந்த சொர்க்கத்தை நீ கேளு. அதை விட்டு போட்டு எனக்கு சொர்க்கத்துல மாளிகை தான் வேணும், வெள்ளை மாளிகை தான் வேணும், அதுவும் வலதுபுறத்துல தான் வேணும், ஏன் 2 மாளிகை கொடுத்தா வேண்டான்னு சொல்லிடுவியா?
வெள்ளை இல்லாத அதை விட அற்புதமாக பிரம்மாண்டமான முத்துக்கள் பதிக்கப்பட்ட அது போன்ற ஒரு மாளிகை தந்தா நீ வேண்டாம் சொல்ல முடியுமா? என்னத்தை நீ கேட்கிற ரஹ்மான்ட்ட கேட்கும் போது கஞ்சத்தனமும் இருக்கக்கூடாதுங்க. நம்மள்ட்ட நிறைய பேர்கிட்ட கஞ்சத்தனமும் இருக்கும். அல்லாட்ட போய் கேட்கிறோம்ல, அல்லாட்ட போய் கேட்கறதா இருந்தால் கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. எப்படி கேட்போம்? யா அல்லாஹ், நானே கஷ்டப்படுறேன், ஒரு வாழைப்பழம் கிடைச்சாலும் போதும் யா அல்லாஹ். ஏன் அப்படி கேட்கிற? அல்லாட்ட கேட்கும் போது வயிறு பசிக்குது, யா அல்லாஹ் எனக்கு நல்ல உணவை தானுகள், பரக்கத்து நிறைந்த ஒரு உணவை தானுகள். அது எதுக்கு? ஒரு டீ குடிச்சாலும் போதும் யா அல்லாஹ். அப்புறம் டீ குடிச்சிட்டு திரும்ப 4 வட்டு பிச்சை எடுக்க போறியா? அல்லாட்ட கேட்கறதா? அல்லாஹ்வுக்கு தர முடியாதா? அது உனக்கு பிரியாணி தர முடியாதா? வேற வேற உயர்தரமான உணவை இறைவனால் தர முடியாதா? அப்ப ரஹ்மான்ட்ட கேட்கும் போது ரொம்ப, அதாவது எவ்வளவு உயர்வாக இருக்கிறதோ அதைத்தான் கேட்கணும். கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது, அல்லது இது போதும் அது போதும் நம்மளாக தீர்மானிக்க கூடாது. நம்மளாக யார்கிட்ட தீர்மானிக்கலாம்? நம்ம ஃப்ரெண்ட போய் எப்ப எனக்கு ஒரு சோறு தான்னு கேட்டா, சரி அவனே கஷ்டப்படுறான், பழைய செஞ்சா தாடா அப்படின்னு அவன்கிட்ட போய் கேட்கலாம். ஏன்? அவன் நிலையை தெரிஞ்சு கேட்கணும். அவனுடைய நிலை அவ்வளவு நம்ம கேட்கறதெல்லாம் தர முடியாது. அதனால அவன்கிட்ட போய் நம்ம அளந்து அவனுக்கு எது முடியுமோ அதை கேட்கலாம். ரப்புல் ஆலமீனுக்கு அவனுக்கு டீ மட்டும்தான் தர முடியுமா? உயர்ந்த வேற பொருளை தர முடியாதா? அவன் தான் எல்லாத்தையும் படைச்சவன்ல. அப்ப அவனுக்கு முடியாத ஒன்று கிடையாது. அதனால இறைவனிடத்துல நீங்க தாராளமாக கேளுங்க, என்ன வேணுமோ. தீமையை தான் கேட்க கூடாது. ரசூலுல்லாஹ் அதை தடுத்துட்டாங்க. தீமையை கேட்காத, சொந்த பந்தங்களை முறிப்பதை பற்றி அல்லாஹ்விடத்துல நீ கேட்காத. யா அல்லாஹ் என் அண்ணன் என் கூட சேர்ந்து வாழக்கூடாது இப்படின்னு நீ கேட்காத. என் மனைவியை என்னையும் விட்டு பிரிச்சிரு, அவளோட வாழ முடியல அப்படின்னு நீ கேட்காத. சொந்த பந்தங்களை விட்டு பிரியறதுக்கு நீ கேட்காத. பாவமான விஷயத்திற்காக நீ துவா செய்யாத. இது தடை இருக்கிறது. மற்றபடி இறைவன்கிட்ட கேட்கிறதா இருந்தால் தாராளமா அல்லாட்ட போய் கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. இதை இதுல விளைவிக்கணும். அப்ப துவாவுல வரம்பு மீறக்கூடிய ஒரு நிலை ஒரு காலத்தில் ஏற்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் எச்சரிச்சாங்களே. இந்த கூட்டு துவாங்கிறது அதுலதான் வருது. கூட்டு துவாவுடைய நிலைகள் எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னாலேயே வரம்பு மீறி போகக்கூடிய ஒரு சூழல் தான் அதுல ஏற்படுகிறது. இன்னும் சொல்ல போனா துவாவுடைய சில ஒழுங்குமுறைகளை அல்லாஹ் நமக்கு வரிசையாக சில ஒழுங்குமுறைகளை சொல்றான். ஒரு ஆள் துவா செய்யறதா இருந்தா சில ஒழுங்குமுறைகள் வேணும். என்ன ஒழுங்குமுறை? முதல்ல ரகசியம் இருக்கணும். அல்லாஹ்ட்ட நம்ம துவா செய்கிறோம் என்றால் ரகசியம் இருக்கணும், பணிவு இருக்கணும், ஆசை இருக்கணும். அல்லாஹ் கண்டிப்பா தருவான் அப்படிங்கக்கூடிய ஆசை, பயம், உறுதி, கண்டிப்பாக அல்லாஹ் தந்தே தீர்வான். இது எல்லாம் வைத்து கொண்டுதான் ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ்ட்ட கேட்கணும். நிறைய பேருடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போவதற்கும் இதெல்லாம் ஒரு காரணம். துவா செய்யும் போது இதெல்லாம் கவனிக்க மாட்டோம். துவா செய்யணும் என்னமோ போற போக்கில் துவா செஞ்சுட்டு போறோம். ஆனா இதெல்லாம் வேணும். ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் சொல்றேன். முதல்ல ரகசியமாக, அதே போன்று பணிவாக கேட்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உதுஉ ரப்பக்கும் தல்லர்ருஅன் வ குஃபியா இன்னஹு லா யுஹிப்புல் முஅத்ததீன். அல்லாஹ் சொல்றான், மூமின்களே உங்களுடைய ரப்பு இடத்துல நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. எப்படி? தல்லர்ருஅன் பணிவாக, வ குஃபியத்தன் ரகசியமாக நீங்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. துஆ என்று வந்த உடனே அல்லாஹ்விடத்தில் பணிவுனா என்ன? யா அல்லாஹ் நீ ஒருத்தன் தான் எனக்கு கதி, உன்னை தவிர யாருமே கிடையாது. இதுதான் பணிவுங்கிறது. சரணாகதி ஆகிறது. இறைவா உன்னை விட்டா எனக்கு நாதியே கிடையாது. இந்த பணிவு முதல்ல வேணும். யா அல்லாஹ் நீ தந்தாத்தா, இல்லைன்னா போ. இது திமிர், பெருமை, அகம்பாவம். ரஹ்மான் இடத்துல இந்த அகம்பாவம்லாம் கூடாது. அல்லாஹ் அதைத்தான் ரொம்ப பார்ப்பான். நீ என்கிட்ட பணிஞ்சு வாரியா, திமிர்த்தனமா வாரியா? ஏன் ஒரு முதலாளியா தானே பார்க்கறான். தொழிலாளி தப்பு பண்ணிட்டான். முதல்ல அந்த தொழிலாளி தப்பு பண்ணி விட்டால் அவனுடைய முதலாளி அந்த தொழிலாளி இடத்துல என்ன எதிர்பார்ப்பாரு? தப்பு ஒத்துக்கிறானா எதான் பார்ப்பாரு. நேத்தியாப்பா 10 மணிக்கு வந்த, லேட்டா ஏன்டா வந்த? முதலாளி கேட்கிறாரு, லேட்டா ஏன் வந்த? அப்படிதான் வருவேன், நாளைக்கும் அப்படிதான் வருவேன் அப்படின்னா முதலாளி என்ன செய்வாரு? போடா அப்படின்வாரு. அதே நேரத்தில் அதே முதலாளி தப்பு செய்த ஈவென்ட்ட பணிவைத்தான் எதிர்பார்ப்பார். நேத்தியாப்பா லேட்டா வந்துட்ட, இல்லைங்க கொஞ்சம் வெளியே போனேன், கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, நாளைக்கு நான் சரியா வந்துடுறேன். சரி சரி போ அப்படின்பார். இது மனுஷன்ட்ட இருக்கிறது. கடவுள்கிட்ட அல்லாட்ட அல்லாஹ் அதைத்தான் முதல்ல நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற. எதை எதிர்பார்க்கிறான்னா, இவன் அடி பணிஞ்சிட்டானா, பணிவு இருக்குதா, பெருமை இருக்குதா, திமிர்த்தனம் இருக்கா, அதை பார்க்கறான் அல்லாஹ். அதனாலதான் முதல்ல பணிவை நிப்பத்துக்க.
ரெண்டாவது ரகசியம். ரகசியமா தான் அல்லாட்ட பேச முடியும். ரகசியம் இல்லாம ரஹ்மான்ட்ட நம்ம பேச முடியாது. ஒரு ஆள் வட்டி வாங்கிட்டாரு, எல்லாம் நான் வட்டி வாங்கிட்டேன் அப்படின்னா ரோட்ல போறோம் வரவே வட்டி மூசானா வர பாரு அப்படிம்பான். பேச முடியுமா? ஒருத்தன் விபச்சாரம் பண்ணிட்டான், அல்லாட்ட எப்படி கேட்கணும்? சத்தம் போட்டு ஆலிம்சா கூட்டு வந்து ஒரு கூட்டுதுவா ஓதிடுவோமா? ஒருத்தர் விபச்சாரமே பண்ணிட்டான்னு வைங்களேன், பாவ மன்னிப்பு கேட்கிறாரு, அசர்ஜியை கூப்பிட்டு வந்துருவோம். அசர்ஜி, நேத்து நான் விபச்சாரம் பண்ணிட்டேன், இன்னைக்கு ஒரு கூட்டுதுவா போட்டுருவோம், என் பாவம் எல்லாம் மன்னிக்கட்டும். என்னடா விபச்சாரம் பண்ணிட்டேன், அந்த பொம்பளையோட நான் போயிட்டேன், அவ்வளவுதான். சரி ரைட்டு, வா எல்லாத்தையும் கூப்பிடு, ஜமாத்தார்கள் கூப்பிடு, எல்லாத்தையும் சபையில வச்சு அந்த அசர்ஜி இப்படி கேட்பாரா? உன்னுடைய அடியான் இவர் நேத்து இந்த பெண்ணோட விபச்சாரம் பண்ணிட்டாரு, எல்லாம் என்ன மன்னிச்சிரு. அவர் விபச்சாரம் பண்ணதே ரகசியமா பண்ணியிருப்பான், யாருக்குமே தெரியாதுங்கிற நிலையில பண்ணியிருப்பான். அதை போய் கூட்டுதுவாங்கிற அடிப்படையில செய்வதாக இருந்தால் என்ன வரும்? எவ்வளவு கேவலமாயிரும். யாராவது இப்படி செய்வாங்களா? இப்ப என்ன கூட்டுதுவா எங்க இப்ப இது கேள தீமையை மன்னிக்கிறது தானே அல்லாட்ட துவா செய்யறோம். நான் ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டான், அந்த தப்பை இறைவன் மன்னிக்க வேண்டும், அதுக்கு தானே துவா. அப்ப இவன் இது மாதிரி விபச்சாரமோ அல்லது வட்டியோ அல்லது வேற ஏதாவது பெரும்பாவமோ செஞ்சுட்டான். அசர்ஜியோ பெரிய பெரிய மௌலானாக்களை ஆலிம்சாக்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு உம்மா மேல பாத்தியா ஓதுற மாதிரி இந்த துவாவை நீ ஓது பார்ப்போம். அரபிலேயோ தமிழ்லையோ எதுனாலும் ஓது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எல்லாரும் காரி துப்புவாங்க. என்னடா இது என்ன துவாவா? நீ தப்பு பண்ணிட்டா அல்லாட்ட போய் பானிப்பு கேளு, அவன் தப்பு பண்ணிட்டா அவன் போய் அல்லாட்ட போய் கேட்கட்டும், ரகசியமா கேட்கட்டும். அப்போ மட்டும் தெரியுதுல்ல. அதைத்தான் இங்க அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்ப்பா, நீ அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணு, பணிவாக பண்ணு, ரகசியமாக பண்ணு, யாருக்கும் சொல்ல வேண்டாம். உன்னுடைய தப்பு உனக்கும் ரஹ்மானுக்கும் தெரிஞ்ச ஒன்றுதான், உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது. மன்னிக்கிறது அல்லாஹ் ஒருத்தன் தான் மன்னிக்க முடியும். நீ செய்து விட்ட பாவத்தை இன்னொருத்த மன்னிக்க முடியாது. கடவுளுக்கு செய்த பாவத்தை இன்னொருத்த மன்னிக்க முடியுமா? நான் விபச்சாரம் பண்ணிட்டேன்னா அல்லாஹ்ல பாவம் மன்னிக்கணும், இன்னொருத்த எப்படி மன்னிக்க முடியும்? அப்ப இறைவனிடத்துல நீ அந்தரங்கமாக ரகசியமாக நீ கேளு அப்படி சொல்லிட்டு, அதுல முக்கியமாக ஒரு வார்த்தை இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னஹு லா யுஹிப்புல் முஅத்ததீன். தெரிஞ்சுக்கிடுங்கப்பா, வரம்பு மீறக்கூடியவர்கள் அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹ்ட்ட துஆ செய்யி, பணிவாக செய்யி, அந்தரங்கமாக செய்யி, ரகசியமா செய்யி. ஆனா உன்னை விளங்கிக்க, நீ வரம்பு மீறிட்டன்னு வச்சுக்க, ஒன்னு அல்லாஹ் விரும்ப மாட்டான். துஆவுல வரம்பு மீறாத. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? என் சமுதாயம் துஆவுல வரம்பு மீறும் நாங்களே, அதே இது அல்லாஹ் அங்கேயும் சொல்லி காட்டுகிறான், எச்சரிக்கையாக நீ வரம்பு மீறாத. அப்ப துஆ செய்கின்ற பொழுது இந்த பணிவு அந்தரங்கம் இதெல்லாம் தேவை. அடுத்து இன்னொரு ஆயத்து, அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வலா துஃப்ஸிது ஃபில் அர்லி பஅத இஸ்லாஹிஹா வதுஊஹு ஹௌஃபன் வ தமஆ. இதெல்லாம் சூரத்துல் அன்ஆம்ல 7வது அத்தியாயத்தில் 55 56வது வசனத்தில் இடம்பெறுகின்ற செய்தி. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த பூமி சீர்திருத்தம் செய்யப்பட்டதற்கு பின்னால இதுல குழப்பத்தை நீங்க ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். வதுஊஹு, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், ஹௌஃபன் வ தமஆ, பயந்தவர்களாகவும் ஆசைப்பட்டவர்களாகவும். வேண்டாம் விருப்பம் அல்லாஹ்ட்ட போய் கேட்க கூடாது, ஆசையோடு போகணும். பேராசை, அல்லாஹ்ட்ட போய் துஆ செய்ய போறான், அல்லாஹ்ட்ட போய் துஆ செய்ய போறான். ஒரு முதலாளி 1 லட்சம் ரூபாய் தாரன்னு நேத்து வாக்குறுதி கொடுத்துட்டாரு, நீ காலைல 10 மணிக்கு வாப்பா அப்படின்னா, இங்க இருந்து சட்டை வேட்டி எல்லாத்தையும் போட்டுட்டு 1 லட்சம் ரூபாய் தாரு, 1 லட்சம் தந்துடணும், எப்படியாவது தந்துருவாருப்பா. எவ்வளவு வேகமாக ஆசையோடு, எவ்வளவு அந்த ஒரு இன்பத்தோடு போவான். பிரார்த்தனை ஒன்பது அப்படி நீ வா, அல்லாஹ்ட்ட துஆ செய்யும் போது அந்த ஆசை அல்லாஹ் தந்தே தீருவான். எப்படியும் அல்லாஹ்ட்ட நான் கேட்க போறேன், அல்லாஹ் என்னுடைய கஷ்டத்தை நீக்குவான் அப்படிங்கக்கூடிய ஆசையில நீ வா. அதே மாதிரி பயம், ரஹ்மான் என்ன மன்னிக்கவில்லை என்றால் அவன் என்ன தண்டிச்சிருவான், அவன் தண்டிச்சால் என்னால தாங்க முடியாது. பயமும் வேணும், அதே நேரத்தில் ஆசையும் வேணும். இந்த 2 நிலையில நீங்க அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. முதல் வசனத்துல பணிவு வேண்டும், ரகசியமாக பிரார்த்தனை பண்ணுங்க. இதுல ஆசையோடும் அதே நேரத்தில் பயத்தோடும் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை பண்ணுங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் 32வது அத்தியாயத்துல 16வது வசனத்துல, தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ. மூமினுடைய பண்புகளை அல்லாஹ் சொல்லும் போது, அவர்கள் இரவு நேரத்துல விலாப்புறங்களில் படுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எழுந்து இருந்து இறைவனிடத்தில் ஆசையோடும் அதே போன்று பயத்தோடும் தங்களுடைய ரஹ்மானிடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப இது வேணும், ஆசை வேணும், பயம் வேணும், பணிவு வேணும்.
அதே போன்ற உறுதி வேண்டும். இதை எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு ரப்பு இடத்துல கேட்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜக்கரியா நபி அவங்க சம்பந்தமாக குர்ஆன்ல ஒரு வசனம் வருகிறது, இது நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா. ஜக்கரியா நபிக்கு அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்ப குழந்தைய கேட்கறதுக்காக வேண்டி அவங்க ரப்பு இடத்துல பிரார்த்தனை பண்றாங்க. எப்படி பிரார்த்தனை பண்றாங்க? நிதாஅன் ஹஃபியா. எல்லாத்தையும் கூட்டு வச்சு ஹசர்ஜி துவா ஓதுவாரு அப்படி இல்லை, ரகசியமாக பிரார்த்தனை பண்றாங்க. ஒரு பெரிய நபிங்க, அந்த நபி அல்லாஹ்விடத்துல அவர் பிரார்த்தனை பண்ணும்போது இப்படி ரகசியமா, அப்படி ரகசியமா என்ன கேட்டாரு? கால ரப்பி இன்னி வஹனல் ஆதுமு மின்னி வஷ்தஅல ரஸு ஷைபா. யா அல்லாஹ், என்னுடைய எலும்புகள் எல்லாம் வயோதிகத்தின் காரணத்தினால அப்படியே உக்கி போய் இருக்கிறது, அதே போன்று என்னுடைய தலைகள் எல்லாம் நிறைத்து போய் விட்டது. ஆனால் உன்கிட்ட துஆ செய்வதை விட்டும் நான் ஒரு காலத்திலையும் நிராசை அடைய மாட்டேன். எனக்கு வயசாயிடுச்சு, குழந்தை வேணும், 80 வயசு 90 வயசு, ஆனா நீ தருவ, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. கண்டிப்பாக 80 வயசு ஒரு ஆளுக்கு குழந்தை பிறக்காது என்று உலகம் சொல்லும், மனிதனுடைய சிந்தனை சொல்லும். ஆனா உன்கிட்ட கேட்டா நீ கண்டிப்பா தருவ. உன்னிடத்தில் நான் பிரார்த்தனை செய்வதில் ஒரு காலத்திலையும் நான் நிராசை அடைஞ்சவன் கிடையாது. யாரு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இந்த உறுதி வேணுமா இல்லையா? அல்லாட்ட கேட்கும் போது இந்த உறுதிப்பாடு வேண்டும். சும்மையா அல்லாட்ட கேட்டு வைப்போமே. ஒரு ஆள்கிட்ட போய் கடன் கேட்கும் போது கடனை கேட்டு வைப்போம், 10 லட்ச ரூபா கேட்டா 1 லட்ச ரூபா தரமாட்டாரா? இது அல்லாட்ட இருக்கக்கூடாது. அல்லாட்ட நம்ம கேட்கறதா இருந்தால் உறுதியோடு நீ கண்டிப்பா தந்தே தீர்வே அப்படின்ட்டு. அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யகூலன்ன அஹதுக்கும், உங்கள ஒரு ஆள் பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹு மக்ஃபிர்லி அல்லாஹு மர்ஹம்னி இன் ஷி'த, அல்லாஹ்ட்ட போய் நின்னுட்டு யா அல்லாஹ் நீ விரும்பினா என்ன மன்னி, நீ விரும்பினாலும் எனக்கு அருள் செய், இப்படி நீ துஆ செய்யாத. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்ட்ட துஆ செய்யும் போது நீ விரும்பினால் மன்னி, விரும்பினால் இப்படி செய் இப்படின்னு கேட்காத. எப்படி கேட்கணும்? வல் யாஸிம் மஸ்அலா, இறைவிடத்தில் நீ பிரார்த்தனை செய்கின்ற பொழுது உறுதியாக அல்லாஹ்விடத்தில் கேளு. யா அல்லாஹ் என்ன நீதான் மன்னிக்கணும், இப்படிதான் கேட்கணும். நீதான் அருள் செய்யணும், இப்படிதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபைன்னஹு லா முக்ரிஹ லஹு, இறைவனை யாரும் நிர்பந்தம்னா செய்ய முடியாது. ஏன்? அவன் தான் அவனுக்கு முடியாது ஒண்ணு உண்டா? முடியாதுன்னு ஒரு நிலை இருந்தா தான் அல்லாஹ்வுக்கு நிர்பந்தம். இப்போ ஒரு ஆள்கிட்ட போய் உங்க அத்தாட்ட போய் கேட்குறீங்க, அவரே கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாரு, அவர்கிட்ட நின்றுட்டு எனக்கு 1 லட்ச ரூபா தரணும். இப்போ நீங்க புள்ள 1 லட்ச ரூபா அத்தாட்ட போய் கேட்டுட்டீங்கன்னா வேற வழியே இல்லை, அவர் நிர்பந்தம், யார்கிட்டயா கடவங்கியா தரணும். அல்லாட்ட போய் நீங்க 1 லட்ச ரூபா கேட்குறீங்க, அல்லா இன்னொரு ஆள்கிட்ட கடவங்கியா தரப்பான்? கேப்பா என்னுடைய அடியான் 1 லட்ச ரூபா கேட்டான், என்ன செய்ய? என்கிட்ட இல்லப்பா, சரி சரி நாளைக்கு வா, இப்படியா அல்லா சொல்ல போறான்? அல்ல 4 பேர்கிட்ட கேட்டா அல்லா தரப்போறான்? இறைவனுக்கு அந்த நிர்பந்தம் கிடையாது, அவன் தான் கடவுள், அவன் நினைச்சா எதுவும் நடக்கும். அதனால ரப்புல்ட்ட நீங்க கேட்கறதா இருந்தால் யா அல்லாஹ் இதை மட்டும்தான் அதை மட்டும்தான் அப்படிலாம் கேட்காதீங்க, விசாலமாக கேளுங்க. எவ்வளவு பெரிய தேவை இருக்குதோ அதை விட விசாலமா கேளுங்க. ஒரு வீடு மட்டும் தான் கேட்காதீங்க. ஏன் 10 வீடு தந்தா வேண்டாம்னா சொல்ல போறீங்க? கேட்கும் போதே அல்லாஹ்விடத்துல நல்ல கேளுங்க, விசாலமா கேளுங்க, தேவையான விஷயத்தை கேளுங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, வைதா சால்துமுல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சொர்க்கத்தை வேண்டுவதாக இருந்தால் ஃபஸ்அலுல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்க. நம்ம அதுக்கு லாயக்கு இல்லையா? நீ அதை நினைக்காத. நமக்கெல்லாம் அவ்வளவு பெரிய சொர்க்கம் கிடைக்காத போது சொர்க்கத்துல ஒரு மூலை இருந்தா போதுமே, நீ ஏன்டா அதை நினைக்கிற? அல்லாஹ்ட்ட நீ கேட்கும் போது உயர்வா நீ கேளு. தருவதும் அல்லது தராமல் இருப்பதும் கடவுளுடைய ஆற்றல் வல்லமை, அவனுக்குள்ள விஷயம். அப்ப அதனால இந்த உறுதிப்பாடு வேணும். இதெல்லாம் இருந்துதான் ஒருவர் துஆ செய்யணும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அதனால துஆ செய்யக்கூடிய நாம இவைகள் எல்லாத்தையும் நாம கவனத்தில் கொள்ளணும். இப்ப இந்த விஷயத்தை எல்லாம் வச்சுக்கிடுங்க. இன்னும் நிறைய நிபந்தனைகளை ஷர்த்துகளை இஸ்லாம் சொல்லி காட்டுக்கிட்டே இருக்கிறது ஒவ்வொரு விஷயத்திலையும். இன்னும் சொல்ல போனா நபி அவர்கள் சொல்றாங்க, ஒரு மலையில ஏறி போயிட்டே இருப்பாங்க ரசூலுல்லாஹ், சஹாபாக்களும் கூட போவாங்க. சஹாபாக்கள்லாம் சப்தமிட்டு அல்லாஹ்வை பிரார்த்தனை பண்ணுவாங்க, திக்ரு செய்வாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ஃபஇன்னக்கும் லா ததுஊனா ஸம்ம வலா காயிபா, என்னப்பா செவுடனையா நீங்க அழைக்கிறீங்க, பிரார்த்தனை பண்றீங்க, அல்லது மறைவான ஒருத்தன்ட்டையா நீங்க கேட்கறீங்க, எதுக்கு இவ்வளவு சத்தம் போடுறீங்க? ரசூலுல்லாஹ் அப்படிலாம் சொல்லுவாங்க. பிரார்த்தனை பண்ணும்போது அந்த ரகசியமா பிரார்த்தனை பண்ணுவதுல தான் அவ்வளவு மரியாதை இருக்கிறது. சத்தம் போட்டு துஆ செய்வதில் என்ன இருக்கிறது?
இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் என்னன்னா, இந்த கூட்டு துவா என்பதுல இப்ப நாம சொன்ன இந்த இஸ்லாம் காட்டி தருகின்ற ஒழுங்குமுறை ஏதாவது பேணப்படுதா? பணிவு இருக்கா? ரகசியம் இருக்கா? எதுவுமே இல்லையே. ஒரு ஆள் துவா செய்வாரு, மற்றவங்க எல்லாம் ஆமீன் போ. எதுக்கு என்ன கேட்கிறாருன்னு கேட்கக்கூடிய ஆளுக்கும் தெரியாது, ஆமீன் சொல்லக்கூடிய ஆட்களுக்கும் தெரியாது. ரெண்டு அப்படித்தானே இருக்குது. தொழுகை முடிஞ்ச உடனே துவா செய்வாரு, ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு, நமக்கு என்னன்னு தெரியாது. ஃபாத்தியா ஓதுறோம்லங்க, இந்த ஃபாத்தியா ஒவ்வொரு வீட்லயும் நடக்குதா இல்லையா? உம்மா இறந்துட்டா, வாப்பா இறந்துட்டா, யாராவது மூத்தவங்க இறந்துட்டாங்கன்னா உடனே உட்கார்ந்து கேட்பாங்க, என்ன ஓதுறான்னு யாருக்கா தெரியுமா? அல்லாஹும்ம அவுசில் மிஸ்ல மா சவாப மா கரனாஹு இப்படின்னு அப்படியே துவா ஓதுவாரு. யாருக்கா தெரியுமா என்ன ஓதுனாரு, என்ன கேட்டாரு? யாருக்கா ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாம அல்லாஹ்ட்ட போய் கேட்க, இதுக்கு பேர் பிரார்த்தனையா? என்ன கேட்கிறன்னு தெரியாமையே ஆமீன் 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 ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள், என்னப்பா கேட்டாரு? அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அட உம்மாக்கு பாத்தியா ஓதுனியே, என்ன ஓதன கேளுங்க. இந்த கூட்டு துவா கூடும் என்று சொல்லக்கூடிய ஆட்கள்கிட்ட அல்லது நம்முடைய குடும்பத்துக்காரங்கள்ட்ட நீங்க கேளுங்க, எப்ப உங்க உம்மா மேல பாத்தியா ஓதுன, மார்க்கத்துல இருக்கா இல்லையா, அது வச்சுக்கிடுவோம். என்ன கேட்ட நீ சொல்லு அப்படின்னு கேளுங்க. 40 பாத்தியா ஓதுனி இல்ல, வருஷ பாத்தியா ஓதுனி இல்ல, என்னடா கேட்ட? அது அசரத்துக்கு தான் தெரியும். எதுக்கு அசரத்துக்கு தான் தெரியும் அப்படின்னா, நீ எதுக்குடா பிரார்த்தனை, நீ எதுக்குடா சோறு வச்ச, நீ எதுக்கு அவரை கூப்பிட்டு வச்ச ஆமீன் சொன்ன? எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு செயல், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாருக்கும் பதில் தெரிய மாட்டேங்குது. அப்ப இந்த நிபந்தனைகள் இஸ்லாம் சொல்லக்கூடிய துஆவுடைய அந்த ஒழுங்குமுறைகளுக்கு நேர் மாற்றமாகத்தான் இந்த கூட்டு பிரார்த்தனைகள் இருக்கிறது. இது ஒரு விஷயம். அதே மாதிரி இவ்வளவு சொன்னாலும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இல்ல இல்ல கூட்டு பிரார்த்தனை கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும், அதெல்லாம் மார்க்கத்தில் இருக்கக்கூடியது அப்படிம்பாங்க. மார்க்கத்தில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா, ரகசியமா கேளுன்னு குர்ஆன்ல இருக்குது, ரகசியமா கேளு என்று ஹதீஸ்ல இருக்கிறது, பல்வேறு மார்க்க சட்டங்கள் இருக்கிறது. இதுக்கு மாற்றமாக சப்தமிட்டு கேட்கணுமா? ஏன்னா கூட்டு துவா என்பதை சப்தமிட்டு கேட்கறது தான் எல்லா கூட்டு துவாவும். ஏன்னா அப்பதான் ஆமீன் சொல்ல முடியும். இமாம் சப்தமிட்டு ஓதுவாரு, அசத்து சப்தமிட்டு ஓதுவாரு, பின்னால் இருக்கக்கூடியவங்க ஆமீன்பாங்க. இது நேர் குர்ஆனுக்கு மாற்றம். அப்ப தவறாக எங்க புரியுறாங்க, தவறான ஒரு சட்டம் எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, சில பலவீனமான ஹதீஸ்கள், அது மார்க்கத்தில் இல்லை, அந்த ஹதீஸ்களை வைத்துக் கொண்டுதான் இப்படி சொல்லுவாங்க. அதுவும் தேடி கண்டுபிடிச்சு நேரடியான ஒரு ஆயத்துல இருந்து ஒரு ஹதீஸ்ல இருந்து ஒரு சட்டத்தை இவங்க எடுக்கிறாங்களான்னா அப்படி இல்லை. ஒரு இட்டுக்கட்டப்பட்ட பலவீனமான சில செய்திகள் இருக்குமா இல்லையா, அத மாதிரி 1-2 செய்திகள், அதுவும் 2-3 செய்திகள் தான். அதுல ஒண்ணு என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா, லா யஜ்தமிஉ மலஉன் ஃபயதுஉ பாலுஹும் வயுஅம்மினுல் பால இல்லா அஜாபஹுமுல்லாஹ். இது தபரானி என்ற நூல்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு சபையில ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து அவர்களில் ஒருவர் துஆ செய்ய மற்றவர் ஆமீன் சொல்கிறார் என்றால் அல்லாஹ் அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்கிறார். 4 பேர் இருந்து ஒரு ஆள் துஆ ஓத மற்றவர்கள் ஆமீன் சொன்னால் அதை அல்லாஹ் ஏத்துக்கிறான். இது தபரானில இந்த ஹதீஸ்ல இப்னு லஹியா என்பவர் இடம் பெறுகிறார். அதனால இது பலவீனம். இந்த பலவீனமான ஹதீஸை வச்சுக்கிட்டு தான் கூடு துஆ ஓதணும். சரி, இது ஒரு ஹதீஸ். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் என்ன அப்படின்னு சொன்னா, அனஸ் இப்னு மாலிக் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு ஹுஸைமாவுல இடம்பெறுகிறது. அதுல வரக்கூடியது என்னன்னா, குன்னா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுலூசன், நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நாங்க இருந்துகிட்டே இருந்தோம். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஆத்தானி ஹிசாலன் ஸலாஸத்தன், அல்லாஹ் 3 ஒரு விஷயத்தை எங்களுக்கு இறைவன் வழங்கி இருக்கிறான். 3 பேர்களை, அதாவது நற்பேர்களை இறைவன் எனக்கு வழங்கி இருக்கிறான் அப்படின்னு அந்த சபையில இருந்த ஒருவர் எந்திரிச்சு கேட்கிறாரு, மா ஹாதிஹில் ஹிசால் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நற்பேர் என்ன, அந்த 3 நற்பேர்கள் என்ன? உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆத்தானி ஸலாத்துன் ஃபி ஸுஃபூஃப், எனக்கு அல்லாஹ் அணி அணியாக இருந்து கொண்டு சஃப்பு சஃப்பாக இருந்து கொண்டு தொழுகின்ற ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். அதே போன்று வாத்தானி தஹியத இன்னஹா ல தஹியத்து அஹ்லில் ஜன்னா, முஹம்மன் கூறுகிறோமா இல்லையா, இந்த முஹம்மன் கூறுகின்ற அந்த ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறான். இது சொர்க்கவாசிகள் சொல்லக்கூடிய முஹம்மன். அப்படின்னா என்ன, சொர்க்கத்துல ஒரு ஆள் இன்னொரு ஆள் சந்திக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் பாங்கல்ல, அதே மாதிரி ஒரு நிலையை இறைவன் எனக்கு தந்திருக்கிறான். இது 2வது.
அடுத்து மூணாவது வாத்தானி தமீன், ஆமீன் சொல்கின்ற அந்த ஒரு பாக்கியத்தையும் இறைவன் எனக்கு தந்திருக்கிறான். வலம் யுஅதிஹி அஹதன் மினன் நபியி கப்லி, இந்த மூன்று விஷயங்களும் எனக்கு முன்னால் எந்த நபிமார்களுக்கும் இறைவன் வழங்கவே இல்லை. எனக்குத்தான் இந்த மூன்று நற்பேறுகளையும் எனக்குத்தான் வழங்கி இருக்கிறான். ஆனா ஒன்னே தவிர, அது என்ன? இந்த தாமீன், ஆமீன் சொல்லக்கூடியது. அது எனக்கு முன்னால ஹாரூன் நபிக்கும் மூசா நபிக்கும் இறைவன் அப்படிப்பட்ட ஒன்றை வழங்கியிருக்கிறான். வேற எந்த நபிக்கும் வாங்கல. அது என்ன ஹாரூன் நபிக்கும் மூசா நபிக்கும் வாங்கினது? மூசா நபி அவர்கள் கஷ்டமான நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை பண்ணாங்க. அந்த பிரார்த்தனைக்கு ஹாரூன் நபி ஆமீன் சொன்னார்கள். மூசா நபி பிரார்த்தனை செய்ய, துஆ ஓத, அவருடைய சகோதரர் ஹாரூன் நபி அவர்கள் ஆமீன் சொன்னாங்க. இது இப்னு ஹுசைமால இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. இதுவும் பலவீனமான ஹதீஸ். இதைத்தான் கொண்டு வராங்க. மூசா நபியும் ஹாரூன் நபியும் துஆ செஞ்சு கூடு துஆ ஓதுனாங்கல்ல, அதனாலதான் நாங்க ஓதுறோம் இப்படின்னு இதையும் கொண்டு வராங்க. இதுவும் ஆதாரபூர்வமான செய்தி இல்லை. அதே மாதிரி அபூ ஹுரைரா சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி, அது என்ன? ஒரு சபையில அபூ ஹுரைரா அவங்க இருப்பாங்க, ஸைத் இப்னு சாபித் அவங்களும் இருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அபூ ஹுரைரா அவங்களும் மற்றவர்களும் இருந்து துஆ செய்யும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ள அந்த இடத்துல வராங்க. இவங்க துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ரசூல்லா உள்ள வந்த உடனே ரசூல்லா ஆமீன் 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 அப்படின்னாங்களாம். உடனே அபூ ஹுரைரா அவங்களும் துஆ செய்றாங்க. அவங்க எப்படி செய்றாங்க? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மிஸ்ல மா ஸஅலக சாஹிபாய ஹாதானி வ அஸ்அலுக இல்மன் லா யுன்ஸா. யா அல்லாஹ், என்னுடைய இரண்டு தோழர்கள் உன்னிடத்தில் என்ன கோரிக்கையை வைத்தார்களோ அதே கோரிக்கையை உன்னிடத்தில் நான் வைக்கிறேன். அது மாத்திரம் இல்லாம மறக்கப்படாத ஒரு கல்வியையும், என கல்விக்கு எதிர மறதி இல்லாத ஒரு கல்வியையும் உன்னிடத்தில் நான் கோரிக்கையாக வைக்கிறேன் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் பைஹக்கி போன்ற வேறு சில நூல்கள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவும் அதாவது அபூ ஹுரைரா, ஸைத் இப்னு சாபித் இவங்க துஆ செய்ய ரசூலா ஆமீன் சொன்னாங்க. வழங்குச்சா? இதுவே யதார்த்தமா பார்த்தா ரசூலா தான் துஆ செய்யணும், மற்றவங்க தான் ஆமீன் சொல்லணும். ஏன்னா நடைமுறையில் அப்படித்தானே வச்சிருக்கிறாங்க. அசரத்து தான் துஆ ஓதணும், நம்மள மாதிரி ஆட்கள் ஆமீன் சொல்லணும். இங்க என்ன பெரிய ரசூல்லா அவங்க ஆமீன் சொல்றாங்களா, அபூ ஹுரைராவும் ஸைத் இப்னு சாபித்தும் துஆ ஓதுறாங்களா? நேர் மாற்றமா இருக்குது. ஆனாலும் இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லை. இத மாதிரி 1-2 ஹதீஸை வைத்துக் கொண்டுதான் கூட்டு துஆ உண்டு. ஒரு ஆள் துஆ செய்ய மற்றவர்கள் ஆமீன் சொல்லலாம் என்று சொல்வதற்கு இவ்வளவுதான் ஆதாரமே காட்டுவாங்க. இவைகள் எதுவுமே ஆதாரபூர்வமான செய்தி அல்ல. இன்னும் சில ஹதீசுகள் ஆதாரபூர்வமான 1-2 ஹதீஸை காட்டுவாங்க. ஆனால் இவங்க சொல்றதுக்கு அதுல ஆதாரம் இல்லை. சில ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குது, அதை காட்டுவாங்க. ஆனால் ஒருவர் துஆ ஓத மற்றவர்கள் ஆமீன் சொல்ல அதுல எந்த ஆதாரமும் இருக்காது. உதாரணத்துக்கு நீங்க பாருங்களேன், நாமெல்லாம் கேள்விப்படுகின்ற ஒரு செய்தி தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாசத்துல இத மாதிரி மிம்பர்ல ஏறுகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தாங்க. அவங்க ஒன்னு சொல்ல ரசூல் ஆமீன் சொன்னாங்க, மீண்டும் அவங்க ஒன்னு சொல்ல ரசூல் ஆமீன்னாங்க, அதுக்கப்புறம் ஆமீன்னாங்க. சஹாபாக்கள் கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரே எதுக்கு நீங்க 3 தடவை ஆமீன்னீங்களே என்ன? அப்பதான் ரசூலா சொல்லுவாங்க, ஒரு மனிதர் ரமலான் மாதத்தை அடைந்து அவருடைய பாவத்தை மன்னிக்கப்படாமல் இருக்கும் என்றால் அவர் நாசமா போட்டோம், அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும் அப்படின்னு சொன்ன உடனே நான் ஆமீன் என்று சொன்னேன். என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு யார் ஸலவாத்து சொல்லாமல் இருக்கிறாரோ அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று ஜிப்ரீல் சொன்னார்கள், நான் ஆமீன். எவருக்கு பெற்றோர்கள் இருந்தே அதன் மூலமாக சொர்க்கத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று ஜிப்ரீல் சொன்னாங்க, நான் ஆமீன் சொன்னேன். இது ஹதீஸ் இருக்குது. இது ஆதாரபூர்வமான செய்தி தான். இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு இதுல என்ன சொல்றாங்க? அப்ப ஜிப்ரீல் துஆ ஓத ரசூலுல்லாஹ் ஆமீன் சொல்ல இப்படி இருக்குதானே செய்து, அப்போ வரலாம் தானே? சரி, இதை வைத்துக்கொண்டு ஆதாரமாக நீங்க எடுக்கதா இருந்தா இப்போ கூட்டு துஆ யார் ஓதணும்? நம்ம பாக்கவிமார்கள்னா ஓதக்கூடாது, நம்ம உலவிமார்கள்னா ஓதக்கூடாது, நம்ம அசர்த்துமாரெல்லாம் ஓதக்கூடாது, ஜிப்ரீல் தான் கூட்டு வரணும். இந்த ஹதீஸை ஆதாரமா காட்டினா, இந்த ஹதீஸை நீங்க உண்மையிலே ஆதாரமா காட்டினா ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னாங்க. துஆ ஓதுனது யாரு? ஒரு வானவர், ஒரு மலக்கு துஆ செய்ய ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னாங்கன்னா இது எப்படி நம்ம ஆதாரமா எடுக்க முடியும்? சரி, அப்படி எடுக்கிறதா இருந்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய உருவத்தை பற்றி வருகின்ற பொழுது வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் இருந்தாங்கன்னு வருது.
இது ஹதீஸ் இருக்கா இல்லையா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில வந்து உட்கார்ந்தாங்க அப்படின்னா இப்ப நம்மளும் அது மாதிரி ரெக்கை கட்டிட்டு இருக்க முடியுமா? அது மாதிரி வாழ முடியுமா? வானவர்கள் மாதிரி வாழ முடியுமா நம்மளால? அப்ப இது என்ன? இது வந்து ரசூலுல்லாவுக்கு ஜிப்ரீல் அவங்க சொல்ல சொன்னது வஹீயின் அடிப்படையில் ரசூலுல்லாவுக்கு வந்தது. அது ரசூலுல்லாவுக்கு மட்டும் ஜிப்ரீலுக்கு மட்டும் உள்ள ஒரு சட்டம். பொதுமக்கள் இதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்? மற்றவர்கள் நீங்க எடுத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன ஆயத்துக்கு நேர் மாற்றமாயிரும். துவா என்பது ரகசியமாக கேட்கணும். இது ரகசியமா கேட்டது இல்ல, பகிரங்கமாக கேட்டது. ரசூல் ஆமீன் ஆமீன் என்று சொன்னாங்க. அடுத்து இன்னொன்னு என்னன்னு கேட்டா, ஜிப்ரீல் அவங்க சொன்னது மக்களுக்கு கேட்கல. ஜிப்ரீல் துவா செஞ்சாங்களே இந்த ஹதீஸ்ல, அது மக்களுக்கு கேட்டுச்சா? மக்களுக்கு கேட்கல. மக்களுக்கு அது கேட்காதனாலதான் ரசூலாட்டு கேட்கிறாங்க. ரசூலா ஆமீன் சொன்னது மட்டும்தான் மக்களுக்கு கேட்டுச்சு. ஜிப்ரீல் பேசியது மக்களுக்கு கேட்கவே இல்லை. ஆமீன் சொன்னதை வச்சுக்கிட்டு தான் ரசூல்லாட்ட விளக்கம் கேட்கறாங்க. எதுக்கு நீங்க ஆமீன் சொன்னீங்க? எதுக்கு நீங்க ஆமீன் சொன்னீங்க? அப்பதான் ரசூலா தான் விளக்கம் சொன்னாங்க. அப்ப இப்படியா கூட்டு துவாவுக்கு இத மாதிரி பொருந்தாத ஒரு ஆதாரத்தை தான் அவங்க காட்டுதாங்க. இத மாதிரி இன்னும் சில ஆதாரம். என்ன ஆதாரம்? தொழுகையில சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவோமா இல்லையா? வைதா தாலல் இமாமு வலல்லாலின் கூலு ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தொழுகையில இமாம் வலல்லாலின் என்று சொன்னா நீங்க ஆமீன் சொல்லுங்க. பாத்தீர்களா, இமாம் வலல்லாலிங்கிறாரு, நம்ம ஆமீன் சொல்லணும். அதான் கூட்டு துவா. சரி, இதுதான் கூட்டு துவாவா? இதுதான் ஆதாரமா? தொழுகை இல்லாம சூரத்துல் ஃபாத்தியா ஓதுனீங்க, அப்ப ஆமீன் சொல்லுவீங்களா? தொழுகைக்கு உள்ள சட்டம் அது, தொழுகையில உள்ள சட்டம் தான். இதை வைத்து கொண்டு கூட்டு துவாவுக்கு எப்படி ஆதாரமா எடுக்க முடியும்? தொழுகையில ருக்கு செய்யறோம், தொழுகையில சஜதா செய்வோம், தொழுகையில நிலையில் நிற்போம், கைகளை கட்டுவோம், இப்படின்னு பல்வேறு செயல்கள் இருக்குது. இதை மாதிரி துவா செய்யும் போது கைகளை கட்டிக்கிட்டு துவா செய்ய முடியுமா? என்ன தொழுகையில உள்ள சட்டம் என்றால் அது தொழுகைக்கு மட்டும்தான். சரி, அதே தொழுகையில நீங்க தனியா நீங்க தொழுதீங்கன்னா சப்தமிட்டு கூட சொல்ல மாட்டோமே. தனியா ஒரு ஆளு தொழுகிறாரு, சூரத்துல் ஃபாத்தியா ஓதத்தான் செய்வாரு. அதுல சப்தமிட்டு ஆமீனோ அல்லது சப்தமிட்டு சூரத்துல் ஃபாத்தியாவோ ஓதுவோமா? அங்கேயும் கிடையாது, ஜமாத்து தொழுகையில. அதனால இது தொழுகைக்கு உண்டான சட்டம், அப்படித்தான் இதை பார்க்கணுமே தவிர தொழுகைக்கு உண்டான சட்டத்தை தூக்கிட்டு பொதுவாக நாம செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கு இத மாதிரி ஆதாரம்லாம் காட்டலாம் முடியாது. இத மாதிரி சில விஷயங்களை வைத்து கொண்டுதான் கூட்டு துவா கூடுங்கிறாங்க. ஆனால் இது தப்பான புரிவு, இது தவறான புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். இஸ்லாத்துல துவா என்பது அது தனி ஒரு இபாதத்தாக, இறைவனோடு நெருங்கி பேசுகின்ற ஒரு இபாதத்தாக தான் சொல்லப்பட்டிருக்குதே தவிர இத மாதிரி ஒண்ணுமே இல்லை. ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ கஷ்டகாலம் அவங்களுக்கு இருந்துச்சு. குழந்தை இறந்தக்கூடிய நேரம், சஹாபாக்கள் இறந்த நேரம், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இறந்த நேரம், இப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் எவ்வளவோ இருந்துச்சு. அதுல உச்சகட்ட கஷ்டம் என்ன? பத்ர் யுத்தம். திடீர்னு அல்லாஹ் அந்த யுத்தத்தை ஏற்பாடு பண்ணா. அந்த யுத்தத்துல ரசூலா போறாங்க. போய் இருந்து சஹாபாக்கள் அத்தனை பேர் தூங்குறாங்க. நபி அவர்கள் ஒரு கூடாரத்துல தங்கி இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்துல, எல்லா நபித்தோழர்களும் தூங்கக்கூடிய அந்த நேரத்துல, இரவு நேரத்துல ரசூலா எந்திரிச்சு அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை கேட்கிறாங்க. யா அல்லாஹ், இந்த சிறு கூட்டத்தை நாளை நடக்கக்கூடிய போரில் அழிக்கப்பட்டு விடுவார்கள் என்றால் லா துஅபத அபதா, இனிமேல் இந்த மண்ணுல நீ வணங்கப்பட மாட்டாய். அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு நெருக்கம். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த நேரத்துல என்ன செஞ்சு இருக்கணும்? சஹாபாக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, எப்ப வா நான் துஆ செய்றேன், நீங்க எல்லாம் ஆமீன் சொல்லுங்க. சொல்ல வேண்டிய ஒரு நேரம், சொல்ல வேண்டிய ஒரு சூழல் அந்த நேரம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையில அவ்வளவு துஆ செய்றாங்க. தன்னுடைய மேனியில் கிடக்கக்கூடிய அந்த துண்டு நழுவி விழுகிறது. இது கூட ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல. பக்கத்தில் இருக்கக்கூடிய அபூபக்கர் அவர்கள் தான் நபி அவர்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனையை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான், நீங்க எந்திரிங்க வாங்க அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை பண்றாங்க. அபூபக்கருக்கு தெரிகிறது. அபூபக்கர் பக்கத்துல நின்று ஆமீன் 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 இல்லையப்பா, சொல்ல வேண்டும் என்றால் இந்த இடத்துல சொல்லி இருக்கணும்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் கூட இந்த கூட்டு துஆவை அங்கீகரிக்கலையே. இஸ்லாத்துல இருந்தா தான் ரசூலுல்லாஹ் அழகாக காட்டி தந்திருப்பாங்களே. எத்தனையோ சந்தர்ப்பம். ஹாலித் ஒரு தப்பு பண்ணிட்டாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை பண்றாங்க. யா அல்லாஹ், இன்னி பரியும் மிம்மா ஸரா ஹாலித், இந்த ஹாலித் செய்யக்கூடிய செயலை விட்டு நான் விலகிக்கிட்டேன். ஆமீன் சொன்னாங்களா யாரும்?
எத்தனையோ பிரார்த்தனை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களே, ஒரு பிரார்த்தனையில் கூட நபி அவர்கள் பின்னால் இருக்கக்கூடிய நபி தோழர்கள் ஆமீன் சொன்னதாக வரலாறே கிடையாது. அதனால இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கும் இந்த கூட்டு துவா என்ற இந்த பிரச்சனையில தவறாக விளங்கி கொண்டு இருக்கிறார்கள். உண்மையான பிரார்த்தனை, இஸ்லாம் கற்றுத்தருகின்ற பிரார்த்தனை தான் இந்த கூட்டு துவா என்பது இஸ்லாத்தில் இல்லை. இதை நாம புரிந்து கொண்டு நம்முடைய அனைத்து மக்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவோமாக. வல்ல அல்லாஹ் நம்ம கேட்டதன் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹிர்தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.